இல்லையா இல்ல காபத்துல்லா கிபிலா நோக்கி கால் நீட்டலாமா, நீட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கத்தில் சொன்னதை நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அதாவது புவி சார்ந்த விஷயம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதே போல மார்க்கத்தையும் புரிஞ்சுக்கணுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம். நீங்க தொழுகையில நிற்கும் போது உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கி திருப்புங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ஆரம்பத்துல காபால ரசூல்லா மக்காவில் தொழும் போது மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கி தான் இருந்துச்சு. காபா முன்னாடினாலும் காபத்துல்லா நோக்கி தான் தொழுதாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க மதீனாவுக்கு வந்த புதுசுல ஒரு 16 அல்லது 17 மாசம் அவங்க பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் வானத்தை நோக்கி தொழுகையில பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம பார்க்க கூடாது, தூதருக்கு அது அந்த கட்டுப்பாடு கிடையாது. அவங்க வானத்தை நோக்கியே பாக்குறாங்க. எதுக்கு பாக்குறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், நான் இருக்கிறதுலே சிறந்த பள்ளி காபத்துல்லா தான். அதை இவ்வளவு நாள் நான் முன்னோக்கிட்டு இருந்தோம். இப்ப பைத்துல் முகத்தஸ நீ மாத்திட்ட, ஆனா பைத்துல் முகத்தஸோட சிறந்தது காபத்துல்லா தான். அதை நோக்கி எங்களை நீங்க திருப்பினேன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்தினால பார்த்துட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க பாக்குற நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இனிமேல் இந்த 17 மாசத்துக்கு அப்புறம் பழைய மாதிரி நீங்க தாராளமா காபத்துல்லாவே முன்னோக்குங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டா. இதுதான் கடைசி, இன்னைக்கு வர அதான் சட்டம், கியாமத் நாள் வர அதான் சட்டம். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கத்துல தொழுகையில நம்ம முன்னோக்குவதற்கு காபத்துல்லா கிபிலா அதான் அளவுகோல். இந்த கிபிலாவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு மார்க்கம் சொல்லியிருக்கு அதை செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதை செய்யக்கூடாதுங்க. இப்ப நம்முடைய இந்த புவியியல் படி நம்ம இங்கிருந்து காபத்துல்லா பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்லி கிராஸ், ஸ்ட்ரைட்டா இருந்து லைட்டா கிராஸ் ஆனா எப்படி இருக்கும், மேற்குல அந்த கோணத்துல தான் காபத்துல்லா இருக்கிறது, சவுதி இருக்கிறது. இதே சவுதியில இருந்து அந்த பக்கம் இருக்காங்கல்ல, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு நோக்கி கிபிலா இருக்கும். இது மேற்குன்றதுக்கான சப்ஜெக்ட் கிடையாதுன்னு விளக்குறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். காபத்துல்லானா நமக்கு இந்த பாரதியார் பாட்டு மாதிரி ஆயிடக்கூடாது. திக்கை வணங்கும் துலுக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்குனா நம்ம மேற்கு பார்த்துலங்க நிக்கிறோம், இவங்க மேற்க பார்த்து வணங்குறாங்க. மேற்குல விஷயமே கிடையாது. இங்கிருந்து சவுதி மேற்குல இருக்குங்க, பிரான்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குல இருக்கும். அதே போல இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வடக்குல இருக்கும், வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தெற்கு நோக்கி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு மேற்கு என்பது ஒரு தீர்க்கமான திசை கிடையாது. இந்தியாவுக்கு மேற்கு, அதனால மேற்கு. இது காபத்துல்லாவுக்கு வடக்குல இருந்தானா அவனுக்கு ஆப்போசிட்ல தெற்கு நோக்கி வருவான். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, மார்க்கத்துல தொழுகையில கிபிலாவா ரசூல்லா அல்லாஹ் நமக்கு அதை சவுதியே சொல்லியிருக்கான், நம்ம காபத்துல்லா முன்னோக்குறோம். அது அல்லாம என்ன ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம தொழுகையில நிக்கிற போது எப்படி கிபிலாவை மதிக்கிறோமோ அது மாதிரி திறந்த வெளியில ஓபன் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுல நாம மலஜலம் கழிக்கும் போது இயற்கை உபாதைகளை செலுத்தும் போது காபாவை முன்னோக்குவதை பின்னோக்குவதோ கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஓபன் ஹால் இருக்குன்னு சொன்னா, ஓபன் பிளேஸ் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல போயிட்டு நாம காபத்துல்லாவை முன்னோக்கியும் நம்முடைய இயற்கை தேவையை நிறைவேற்றக்கூடாது, பின்னோக்கி இருந்தும் நிறைவேற்றக்கூடாது. இது திறந்த வெளியில. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அவர்கள் ஒரு முறை இயற்கை தேவையை நிறைவேற்றினாங்க. அவங்க காபத்துல்லாவை பின்னோக்கி இருந்தாங்க. ரசூல்லா தான் சொல்றாங்க முன்னோக்க பின்னோக்க செய்யாதீங்கன்ட்டு. அதே ரசூல்லா பின்னோக்கி இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஒரு மறைவுல இருந்திருக்காங்க. ஓபன் பிளேஸ்ல இருக்க கூடாதுதான், மறைப்பு இருக்குதுன்னு வைங்களேன். இப்ப வீட்டுல நம்ம டாய்லெட் இருக்குதுன்னு சொன்னா, அல்லது வீட்டு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த மாதிரி நேரத்துல காபத்துல்லாவை முன்னோக்குவது பின்னோக்குவது மார்க்க அடிப்படையில தடுக்கப்படவில்லை. ஓபன் பிளேஸ்ல தான் தடை அப்படிங்கிற புரிஞ்சுங்க. ஆனாலும் பெரும்பாலும் இல்ல, 100% முஸ்லீம்கள் யாருமே நம்முடைய வீடு கட்டும் போது எவ்வளவுதான் நெருக்கடியான இடமா இருந்தாலும் சரி, காபத்துல்லாவை நோக்கி யாரும் நம்ம லேபரட்டரி வைக்கவே மாட்டோம், பாத்ரூம் வைக்கவே மாட்டோம் தான். தெற்கு வடக்காத்தான் வைப்போமே ஒழிய மேற்கு கிழக்கா வைக்கவே மாட்டோம். இருந்தாலும் தகவலுக்காக நான் சொல்லிக்கிறேன், அடைப்பு இருக்குதுன்னு சொல்லும் போது முன்னோக்குவது பின்னோக்குவது மார்க்கத்துல தப்பு கிடையாது. இப்ப இவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, கால் நீட்டி உட்கார்றது கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலா நோக்கி கால் நீட்டாதன்னு எந்த விதமான தடையும் சொல்லல. கிபிலாவை மதிக்கிறோம் தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. கிபிலாவை முன்னோக்க பின்னோக்க வெறும் வழியில கூடாதுதான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. கிபிலாவை நோக்கி தான் தொழுகணும், அதை நம்ம மறுக்கல. அதே நேரத்துல கால் நீட்ட கூடாதுன்னு சொல்ல தடுத்திருக்காங்களா? தடுக்காத விஷயத்தை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அவமதிக்கிறதுக்கா நீட்டக்கூடாது, வேணும்னே காபத்துல்லா பக்கம் நீட்டுறேன் அப்படி நீட்ட வேண்டாம். ஒருத்தர் கால் வலிக்கு நீட்டுறாரா, இது மார்க்கத்துல தப்பு கிடையாது. அதனால காலை நீட்டுக் கொள்வது என்பது அனைத்து திசையிலும் எப்படி அனுமதியோ அதே போல மேற்கிலும் அனுமதி,
மார்க்கத்துல கிபிலாவை நோக்கி எது செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் செய்யக்கூடாது. கால் நீட்டுறது அவங்களுடைய விருப்பம், நீட்டாமல் இருப்பது அவங்களுடைய விருப்பம் தான், மார்க்கத்துல தடை கிடையாது. சரி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.